கிறிஸ்துமஸ் ஆச்சரியம். அண்ணா சோகமாக இருந்தார். அவர் கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாய்க்குட்டியை விரும்பினார், ஆனால் அவளுடைய பெற்றோர் இல்லை என்று கூறினர். அவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாகவும் நாய்க்குட்டிகள் அதிக வேலையாக இருப்பதாகவும் சொன்னார்கள். அண்ணா அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கிறிஸ்துமஸ் காலை அண்ணா எழுந்து அறைக்கு ஓடினார். அவள் மரத்தடியில் ஒரு பெரிய பெட்டியை கண்டாள். அதில் ஒரு சிவப்பு வில் மற்றும் அண்ணாவிற்கு சாண்டாவிலிருந்து என்று எழுதப்பட்ட ஒரு குறிச்சொல் இருந்தது. அவள் பெட்டியை திறந்தாள். அவள் மூச்சு திணறினாள். பெட்டியின் உள்ளே சிவப்பு காலர் மற்றும் மணியுடன் பஞ்சு போன்ற பழுப்பு நிற நாய்க்குட்டி இருந்தது. நாய்க்குட்டி அவள் முகத்தை நக்கி வாலை ஆட்டியது. அண்ணா மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். நாய்க்குட்டியை அணைத்து கொண்டு சாந்தாவுக்கு நன்றி சொன்னாள். சிரித்து கொண்டிருந்த பெற்றோரை பார்த்தாள். அவளுக்கு ஒரு ஆச்சரியம் இருப்பதாக சொன்னார்கள். அவர்கள் நாய்க்குட்டியை ஒரு தங்குமிடத்திலிருந்து தத்தெடுத்ததாகவும் அவளை மகிழ்விக்க விரும்புவதாகவும் சொன்னார்கள். அவர்கள் அவளை நேசிப்பதாக கூறினார்கள். மேலும் அவர்கள் அவளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அண்ணா மகிழ்ச்சியாக இருந்தார். அவளுக்கு எப்போதும் சிறந்த கிறிஸ்துமஸ் இருந்தது. Merry Christmas. Best wishes on this holiday season.